முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அரசியல் கட்சிகள் ஆதரிக்க வேண்டும். உயர்நிலை குழு தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல். கிரிக்கெட் போட்டியை காண அகமதாபாத் போனவர் மணிப்பூரை மறந்தது ஏன்? பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் சரமாரி கேள்வி. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் பின்வாங்கும் பேச்சிற்கே இடமில்லை. சட்ட அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். 13 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வணக்கம். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். 1951 முதல் 1967 வரை மக்களவை சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது. பின்னர் இந்த நடைமுறை சீர்குலைந்தது. தற்போது ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது தேர்தல் நடத்தப்பட்டு வருவதால் செலவு அதிகரிப்பதுடன் அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு படை வீரர்களின் அலுவல்கள் பாதிக்கப்படுகின்றன. தேர்தல் நடத்தை விதிகள் அடிக்கடி அமல்படுத்தப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக ஆய்வு செய்த மத்திய சட்ட ஆணையம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த பரிந்துரைத்தது. இதையடுத்து இந்த திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு சார்பில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவின் தலைவராக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நியமிக்கப்பட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவையில் அதிக எம்பிக்களை கொண்ட காங்கிரஸ் சார்பில் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, மக்களவை முன்னாள் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத், நிதி ஆணைய முன்னாள் தலைவர் திரு NK சிங், மக்களவை முன்னாள் செயலாளர் திரு சுபாஷ் கே காஷ்யப், மூத்த வழக்கறிஞர் திரு ஹரிஷ் சால்வே, முன்னாள் ஊழல் கண்காணிப்பு ஆணையர் திரு சஞ்சய் கோத்தாரி ஆகியோர் உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி விலகிய நிலையில் மற்றவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திரு ராம்நாத் கோவிந்த் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஏற்கனவே இருந்த ஒன்றுதான் என்று கூறினார். அந்த பாரம்பரியத்தை மீண்டும் கொண்டு வருவது தொடர்பாக அனைத்து தேசிய கட்சிகளுடனும் தாம் பேசியதாக தெரிவித்த அவர், ஏதோ ஒரு கட்டத்தில் அனைவருமே இதற்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் இதனை உறுதியுடன் ஆதரிக்க வேண்டும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பார்க்க அகமதாபாத் பறந்த பிரதமர் திரு மோடி 6 மாதங்களுக்கு மேலாக வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூருக்கு செல்லாதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. பிரதமருக்கு எது முன்னுரிமை என்பதில் திரு மோடி மிகவும் தெளிவாக இருப்பதாக எக்ஸ் வலைதளத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் பதிவு செய்துள்ளார். சொந்த மாநிலத்தில் சொந்த பெயரில் அரசு செலவில் மைதானம் கட்டிக்கொண்ட பிரதமருக்கு நாட்டு மக்களை பற்றி துளியும் அக்கறை கிடையாது என்றும் அவர் சாடியுள்ளார். போட்டி முடிந்தவுடன் மீண்டும் காங்கிரஸ் கட்சியை திட்ட ஆரம்பித்து விடுவார் பிரதமர் என்று கண்டனம் தெரிவித்துள்ள திரு ஜெய்ராம் ரமேஷ், உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியை காண அகமதாபாத் பறந்த அவருக்கு மணிப்பூர் என்ற ஒரு மாநிலம் இந்தியாவில்தான் உள்ளது என்றும் அங்கே 6 மாதங்களுக்கு மேலாக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது என்பது மட்டும் மறந்துவிட்டதாக சாடியுள்ளார். இதனிடையே ராஜஸ்தானின் தாரா நகரில் நேற்று வாக்கு சேகரித்த திரு மோடி காங்கிரஸ் கட்சி எப்போதும் வளர்ச்சிக்கு எதிரானதாகவே இருக்கும் என்று குற்றம் சாட்டினார். காங்கிரசுக்கும் நல்ல நோக்கத்திற்கும் இடையிலான உறவு என்பது வெளிச்சத்திற்கும் இருட்டுக்கும் இடையிலான உறவு போன்றது என்றும் அவர் விமர்சித்தார். ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்ட அமலாக்க விவகாரத்தில் முன்னாள் ராணுவ வீரர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாகவும் திரு மோடி குற்றம் சாட்டினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் அரசின் மோசமான நிர்வாகம் காரணமாக பணவீக்கமும் வேலையின்மையும் அதிகரித்து விட்டதாக விமர்சித்த பிரதமர் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளதாக சாடினார். விவசாயிகளையும் கூட காங்கிரஸ் விட்டு வைக்கவில்லை என்ற திரு மோடி, ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக உலகம் முழுவதும் உரத்தட்டுப்பாடு நிலவினாலும் நம் நாட்டு விவசாயிகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மலிவான விலையில் உரம் வழங்க மத்திய அரசு ஏற்பாடு செய்ததாக கூறினார். ஆனால் இதிலும் ராஜஸ்தான் அரசு ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக சாடிய பிரதமர், பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் ஊழல் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது ஆளுநரின் கடமை என்று சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களையும் மீண்டும் நிறைவேற்றி 18ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கே ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பப்பட்டதாக கூறினார். அண்மையில் அனுப்பப்பட்ட 5 மசோதாக்களையும் ஆளுநர் திரு ரவி நிலுவையில் வைத்துள்ளதாக தெரிவித்த திரு ரகுபதி, இத்தனை மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டேன் என்று கூறிவிட்டு எஞ்சிய மசோதாக்களை நிலுவையில் வைப்பது அழகல்ல என்று கூறினார். ஒப்புதல்ங்கிறது ஆளுநர் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. நான் இத்தனை நம்பர் கொடுத்துட்டேன், இத்தனை நம்பர் கொடுக்கல, ஆனால் கூட கொடுத்துருக்கேன், கொடுக்காத குறைச்சிதான் அப்படி என்றெல்லாம் சொல்லுவது அழகல்ல. ஏன்னா சட்டமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் நிச்சயமாக இந்த வழக்குக்கு உறுதுணையாக இருக்கும். அவர் அந்த மசோதாக்களுக்கு
ஒப்புதல் அளிக்க வலியுறுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஆளுநர் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உதவியாக இருக்கும் என்று திரு ரகுபதி தெரிவித்தார். ஆளுநர் திரு ரவிக்கு எதிராக தொடர்ந்த வழக்குகளில் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என்றும் ஆளுநர் இறங்கி வந்தாலும் வழக்கில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் அவர் கூறினார். ஆளுநரின் நடவடிக்கையை சகித்துக் கொள்ள முடியாததால் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் என்றும் திரு ரகுபதி விளக்கமளித்தார். தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் மழையால் அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. சென்னையில் நேற்று காலையிலிருந்தே இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது. மந்தைவெளி, அடையாறு, திருவான்மையூர், தியாகராய நகர், வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியது. தாம்பரம், போரூர், குன்றத்தூர், பூவிருந்தவள்ளி ஆகிய பகுதிகளிலும் விட்டு விட்டு மழை பெய்தது. இதற்கிடையே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அவர் கூறினார். வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் சற்று பலத்த மழைக்கான வாய்ப்பு உள்ளது. நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்றும் கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை, திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார். இதேபோல நாளை மறுநாளும் 24ஆம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று அவர் கூறினார். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார். தவறான செய்திகளை கண்டறிவதற்காக உண்மை சரிபார்ப்பு குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்ததில் என்ன தவறு என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசு அமைச்சகங்கள், துறைகள் தொடர்பாக ஊடகங்களில் வரும் தவறான செய்திகளை கண்டறிய சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் உண்மை சரிபார்ப்பு குழு ஒன்றை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் திரு நிர்மல்குமார் தாக்கல் செய்த மனுவில் அரசின் இந்த நடவடிக்கை குடிமக்களின் பேச்சு சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் மட்டுமின்றி எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்கும் முயற்சி என்றும் கூறப்பட்டுள்ளது. காவல்துறையின் வரம்பிற்கு வெளியே இதுபோன்ற அமைப்பை ஏற்படுத்த மாநில அரசிற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதால் அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா, நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் முன்பு இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண், தமிழக அரசு அமைத்துள்ள உண்மை சரிபார்ப்பு குழு மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப சட்ட விதிகளுக்கு முரணானது என்று கூறினார். உண்மை சரிபார்ப்பு குழுவை அமைக்க மத்திய அரசுக்குத்தான் அதிகாரம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, பொய் செய்திகள் பரவுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க முடியாத என கேள்வி எழுப்பினார். இது ஒரு தணிக்கை முறைதானே, இதில் என்ன தவறு இருக்கிறது என அவர் வினவினார். அடுத்து வாதிட்ட தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் மற்றும் PS ராமன் ஆகியோர் பீகார் தொழிலாளர்கள் தொடர்பாக தவறான தகவல்கள் பரவியது குறித்து சுட்டிக்காட்டினர். குழுவில் தகுதியான நபர்களையே நியமித்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மத்திய அரசு நியமித்துள்ள உண்மை சரிபார்ப்பு குழுவை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் முடிவை தெரிந்து கொள்ளலாம் என கூறி இந்த வழக்கின் விசாரணையை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறுவோர் அது தள்ளுபடியாகும் என்று எதிர்பார்ப்பதை கைவிட வேண்டும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 70வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அதில் திரு துரைமுருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு 17,42,00,000 ரூபாய் கடனுதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பெறும் கடன்களை மக்கள் முறையாக திருப்பி செலுத்தினால்தான் கூட்டுறவு துறையும் அரசாங்கமும் சரியாக இயங்க முடியும் என்றார். கடன் கொடுக்கிறது தள்ளுபடி பண்றது, கடன் கொடுக்கிறது தள்ளுபடி பண்றது, அதை திருப்பி கட்டணும்ன்றதை விட அதை தள்ளுபடி பண்ற கோஷம் தான் அதிகமாக. அப்படி இருந்துகிட்டே இருந்தா எந்த சொசைட்டியும் நிற்காது, எந்த அரசாங்கமும் நிற்காது. அதனால கூடுமான வரையில் கடன் வாங்கியவர்கள் திருப்பி கட்ட வேண்டும் என்பதுதான் நான் சொல்லுகிற யோசனை.
அடகு கடையில் நகையை வைத்து கடன் கட்டினால் முறையாக கட்டுபவர்கள் எள் என்றால் எண்ணெயாக கொடுக்கும் கூட்டுறவுத்துறையிடம் திருப்பி செலுத்தாமல் இருப்பதாக திரு துரைமுருகன் கூறினார். சட்டப்பேரவையில் மாநில அரசு எழுதி கொடுப்பதையே ஆளுநர்கள் வாசிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள ராஜரத்தினம் அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு இரா குமார் எழுதிய நடையில் நின்றுயர் நாயகன் என்ற நூலை திரு அப்பாவு தலைமையில் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வெளியிட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய திரு தங்கம் தென்னரசு நல் ஒழுக்கங்களின் வாயிலாகவும் சிறந்த ஆட்சியின் வாயிலாகவும் தமிழகத்தின் மன்னனாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் திகழ்வதாக கூறினார். கடந்த 2.5 ஆண்டுகளில் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக மாற்றிய முதலமைச்சரின் சாதனை இந்த புத்தகத்தில் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக திரு தயாநிதி மாறன் கூறினார். நிகழ்ச்சியில் வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு பூச்சி முருகன், சமூக செயற்பாட்டாளர் திருமதி கீர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வால்பாறை அருகே வனத்துறையால் விடப்பட்ட தருமபுரி மக்னா யானை பாறையிலிருந்து சறுக்கி விழுந்து பலியானது. தருமபுரியிலிருந்து டாப் ஸ்லீப் வனப்பகுதியில் விடப்பட்ட இந்த யானை பொள்ளாச்சி பகுதியில் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வந்ததை அடுத்து வனத்துறையால் பிடிக்கப்பட்டு வால்பாறை அருகே மனோம்பள்ளியில் விடப்பட்டது. அப்போதும் டாப் ஸ்லீப் வழியாக மீண்டும் அது பொள்ளாச்சி பகுதிக்கு சென்றது. அங்கு அதனை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர் ரேடியோ காலர் கருவி பொருத்தி வால்பாறையை அடுத்துள்ள டான்டி எஸ்டேட் பகுதியில் கடந்த ஜூலை மாதம் விடுவித்தனர். ஆனால் வனத்துறையினர் எதிர்பார்த்த இடத்திற்கு யானை செல்லாமல் வழிமாறி சென்றது. இதையடுத்து ரேடியோ காலர் கருவி மூலம் வனத்துறையினர் யானையை கண்காணித்த நிலையில் சின்னக்கல்லார், அக்காமலை, பச்சைமலை, சோலையார், ஐயார்பாடி எஸ்டேட் பகுதிகளில் யானை மேய்ச்சலில் இருந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் சில தினங்களாக யானை நடமாட்டம் இல்லாமல் ஒரே இடத்தில் இருந்ததால் சந்தேகமடைந்து தேடிய வனத்துறையினர் நாகமலை சரக பகுதியில் யானை உயிரிழந்து கிடப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து வனத்துறை அதிகாரிகளின் முன்பு யானைக்கு உடற்கூறாய்வு செய்த மருத்துவ குழுவினர் பாறையிலிருந்து சறுக்கி விழுந்ததில் யானையின் தலை மற்றும் நெஞ்சு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிவித்தனர். கடல் மட்டத்தை விட 1300 மீட்டருக்கு மேல் அதிக தூரத்தில் யானையை விடுவித்ததற்கு கண்டனம் தெரிவித்த சமூக ஆர்வலர்கள் இது யானைக்கு செய்யும் மிகப்பெரிய கொடுமை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். கார்த்திகை தீப திருநாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. சாணார்பட்டி அருகே நொச்சி ஓடைப்பட்டியில் ஒருமுகம், பஞ்சமுகம், ஆஞ்சநேயர், முருகன் உள்ளிட்ட 50 வகையான விளக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. பல வண்ணங்கள் மற்றும் வடிவங்களுடன் தயாரிக்கப்படும் அகல் விளக்குகளின் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அதன் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 ஒரு 200 வரைக்கும் விளக்கு மாடல் நிறைய செய்துகிட்டு இருக்கிறோம். இதில் பிள்ளையார் விளக்கு, லட்சுமி விளக்கு, மேஜிக் விளக்கு, அன்னம் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, அடுக்கு விளக்கு, மயில் விளக்கு, இப்படி ஒரு 50 விதமான விளக்கு மாடலுக்கு நாங்கள் நிறைய செய்துட்டு இருக்கிறோம். இங்கு தயாரிக்கப்படும் விளக்குகள் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. கடந்த ஆண்டை விட விற்பனை அதிகரித்துள்ளதால் குடிசை தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திருநங்கை பிரகதி என்பவர் கார்த்திகையை முன்னிட்டு களிமண்ணால் ஆன விளக்குகளை தயாரித்து வருகிறார். சுடுமண் கலைத்துறையில் பட்டம் பெற்ற அவர் சாமியார் கேட் பகுதியில் வீட்டில் இயந்திரம் மூலம் பல வகையான மண் விளக்குகளை வடிவமைத்து விற்பனையில் ஈடுபட்டுள்ளார். பிரசித்தி பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி வள்ளி திருமண காட்சி நிஜ யானையுடன் தத்ரூபமாக நடத்தப்பட்டது. நாகப்பட்டினத்தை அடுத்துள்ள சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வள்ளி முருகன் திருக்கல்யாணம் நேற்றிரவு நடைபெற்றது. வள்ளி முருகனை சந்திப்பதும் அப்போது விநாயக பெருமான் யானை ரூபத்தில் வந்து வள்ளியை பயமுறுத்துவதும் அதைத் தொடர்ந்து முருகனிடம் வள்ளி அடைக்கலமாகி திருமணம் நடைபெறும் ஐதீகத்தை உண்மையான யானையை கொண்டு தத்ரூபமாக அடியார்களால் செய்து காண்பிக்கப்பட்டது பக்தர்களை கவர்ந்தது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரம் ஓத மேல தாளங்கள் முழங்க வள்ளிக்கு மங்கள நான் சூட்டப்பட்டது. இதையடுத்து மாலை மாற்றும் வைபவம், பேரொளி வழிபாடு போன்றவை செய்யப்பட்டன. நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சண்டிகரில் உள்ள முருகன் கோயிலிலும் கந்தசஷ்டி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சூரனை முருகன் வதம் செய்யும் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் மறுநாள் வள்ளி தெய்வ யானையை முருகனுக்கு மணம் முடிக்கும் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. அங்குள்ள தமிழர்கள் திருமண சீர்வரிசை கொண்டுவர மங்கள இசை முழங்க நடைபெற்ற
மணவிழாவை திரளானோர் தரிசித்தனர். இதனிடையே கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு தஞ்சை, திருவானைக்காவல், கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனம் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களில் 1008 சங்குகளை கொண்டு சிவனுக்கு சங்காபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோயிலுக்குள் சென்று வழிபட்ட பிரச்சனையில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குளித்தலை அருகே காவல்காரன்பட்டியில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு சொந்தமான ஐயனார் கோயிலில் நேற்று காலை கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அப்போது மற்றொரு பிரிவினர் கோயிலுக்குள் சென்று வழிபாடு மேற்கொண்டனர். அவர்கள் கோயிலுக்குள் சென்றதற்கு எதிர்ப்பு எழுந்ததால் நேற்று மாலை இரு தரப்பினர் இடையே மோதல் மூண்டது. மோதலின் போது அவர்கள் மது போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இரு தரப்பிலும் மோதலில் ஈடுபட்ட 12 பேரை கைது செய்தனர். மேலும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 12 பேரையும் குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிபதி உத்தரவின் பேரில் கிளை சிறையில் அடைத்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது T20 போட்டி நாளை மறுதினம் விசாகப்பட்டினத்தில் தொடங்குகிறது. இதில் பங்கேற்கும் இந்திய அணியின் வீரர்கள் பட்டியலை BCCI வெளியிட்டுள்ளது. உலகக்கோப்பை தொடரில் சில போட்டிகளில் விளையாடிய ஹர்திக் பாண்டியா காலில் பலத்த காயம் ஏற்பட்டு வெளியேறியதை அடுத்து அவருக்கு மாற்றாக T20 போட்டியில் கேப்டனாக சூரியகுமார் யாதவை நியமித்து BCCI உத்தரவிட்டுள்ளது. அவரது தலைமையிலான இந்திய அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட் துணை கேப்டனாகவும், ரிங்கு சிங், இஷான் கிஷன், ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ஜிதேஷ் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், சிவம் துபே, ரவி பிஷ்னாய், அர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, ஆவேஷ் கான், முகேஷ் குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கடைசி 2 போட்டிகளில் ஸ்ரேயாஸ் ஐயர் துணை கேப்டனாக செயல்படுவார் என்றும் BCCI அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பார்க்க அகமதாபாத் பறந்த பிரதமர் மோடி 6 மாதங்களுக்கு மேலாக வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூருக்கு செல்லாதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் பின்வாங்கும் பேச்சிற்கே இடமில்லை என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.